Hi friends, welcome to the Irani Special Channel. இன்னைக்கு ஒரு மட்டன் சுக்கா பார்க்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டன் கிடச்சிருந்துச்சு. இது நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ குக்கரில் நான் அதை மாற்றிட்டுருக்கேன். ஃபுல்லாத்தையும் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருந்துச்சு. இப்போது நம்ம அதுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடியை வச்சு மூடிட்டு நம்ம விசில் வைக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நான் மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இது நமக்கு மட்டன் வேக லேட் ஆகும். ஸோ அதனால் நான் 4 விசில் விட்டேன். 4 விசில் விட்டு நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ 4 விசில் விட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் நாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி அதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் சுக்காவில் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுடலாம். மட்டனில் மசாலா போட்டு வச்சுருக்கேன். அதை நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படியே நான் அதில் போட்டு கடாயில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு. கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் நல்லெண்ணெய், செக்கால் ஆட்டின நல்லெண்ணெய் இது கிடச்சிச்சு. அதை நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போயுமே மட்டனுக்கு நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் சுக்கா. ரெடி ஆகிடுச்சு சுக்கா. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.